வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேக் டு வில்லேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மசாலா மோர். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கெட்டி தயிராக இருக்குது. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம், 4லேருந்து 5 கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம், ஒரு சின்ன பச்சை மிளகா. இந்த மிளகா அவ்வளோவா காரம் இருக்கிறதுனால நான் முழு மிளகாவை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அது போக இஞ்சி சீரகம்லாம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 4லேருந்து 5 இலை தான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். அதனால 4-5 இலை போட்டு போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளண்டர் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதில் இது எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம், கொத்தமல்லி. இதை முதல்ல அரைச்சிக்கணும். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் எட்டாது. ஸோ அதனால ஒரு 2 ஸ்பூன் தயிரை இதோட சேர்த்து நம்ம பிளண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். பிளண்டரில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அரைச்சாச்சு. நல்லா மைய அரைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த தயிரை அதோட சேர்த்துடலாம். தயிர், தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை திருப்பி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சிருச்சு. இப்போ நம்ம இது ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இது கொஞ்சம் திக்கா இருக்கு. மோர் கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லது. மசாலா மோர் வந்து வெயில் காலத்துல வந்து அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு. இதுவே நீங்க வந்து ஆர்டினரி வாட்டருக்கு பதிலாக ஐஸ் வாட்டரோ மண்பான தண்ணியோ நீங்க இதுல சேர்த்துக்கலாம். மழை காலம் குளிர்காலத்துல நீங்க ஆர்டினரி வாட்டரையும் சேர்த்துக்கலாம். உடம்பு சூடுக்கும் இது நல்லதுதான். இப்போ டம்ளர்ல ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்க வந்து நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்றே மறந்து வாழ்க வளமுடன்.